இப்போ நம்ம எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த தமிழ் பத்தாவில் உள்ள வந்திருப்பீங்க. ஓகேங்களா? ஏர்டோன்னா என்ன, அது புதிய நிறுவனம் சொல்லிக்கிறாங்களே, எப்படி வந்துட்டு இன்கம் சம்பாதிக்கிறது அப்படின்ட்டு. ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்துட்டு வீடியோ போட்டிருக்கிறோம். செக் பண்ணி பார்க்குறவங்க செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஓகே, இப்போது நம்ம டெய்லி எப்படி வந்துட்டு ஒரு 13,500 வந்து சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற வீடியோ தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். மாதம் ஒரு 3 லட்ச ரூபா எப்படி சம்பாதிக்க முடியும். இது மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இன்வெஸ்ட்மெண்ட் கான்செப்ட் தான். உங்களால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும் அப்படின்னா மட்டும் இந்த வீடியோ பாருங்கள். இல்லை சார் என்னால் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ண முடியாது அப்படின்னா இந்த வீடியோ வந்து நீங்கள் வந்துட்டு ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதே மாதிரி இந்த பிளான் பற்றி எப்படி 13,500 சம்பாதிக்கிறது அப்படின்னு பிளான் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா வீடியோ வந்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகேங்களா? ஸோ ஏர்டோன் பற்றி உங்களுக்கு பிளான் ப்ரெசன்டேஷன் வேணும் அப்படின்னா ஆல்ரெடி டிஸ்கிரிப்ஷன்லேயும் நம்ம யூடியூப் வீடியோலையும் போட்டிருக்கிறோம், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நிறைய பேர் வந்துட்டு ஏர்டோனில் இருக்கிறீங்க, எப்படி வந்துட்டு ஒரு டெய்லி ஒரு 13,500 சம்பாதிக்கிறது அப்படின்ட்டு இந்த வீடியோவில் நான் காட்ட போகிறேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஐடி வந்துட்டு டாப்பில் வந்துட்டு ஒரு $3,300 வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்க போகிறோம். யூங்கிறது தான் நீங்கள். ஓகேங்களா? ஸோ அதுக்கு நம்மளுக்கு டெய்லி பார்த்தீங்கன்னா 0.8% வந்துட்டு நம்மளுக்கு இன்கம் கொடுக்குறாங்க. அதாவது ஒரு நாளைக்கு $24 வந்துட்டு நம்மளுக்கு இன்கம் வந்து வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் லெஃப்ட்டில் ஒரு $3,300, ரைட்டில் ஒரு $3,300 நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். அது போக நீங்கள் லெஃப்ட் சைட்லேயோ ரைட் சைட்லேயோ ஒரு நபரை நீங்கள் வந்து டேரெக்டாக நீங்களே பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னா ஒரு $3,300. டோட்டல் வந்துட்டு 4 ஐடி நீங்கள் வந்து போடுற மாதிரி இருக்கும். ஒரு ஐடிக்கு வந்துட்டு ஒரு ஜிமெயில் ஐடிக்கு 3 ஐடி வந்து நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். மொத்தம் 4 ஐடி பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு 2 ஜிமெயில் ஐடி கிரியேட் பண்ணிக்கோங்க. இப்போது ஃபஸ்ட்டு $3,300க்கு $24, அடுத்து பேலன்ஸ் இருக்கிற $3,300, $3,300, $3,300க்கும் 24 மொத்தம் $24 உங்களுக்கு நமக்கு வந்து கிடைக்கும். சரிங்களா? ஓகே, இப்போ $24 உங்களுக்கு டோட்டலாக கணக்கு போட்டு வச்சுருக்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு டாப் ஐடிக்கு உங்களுக்கு செல்ஃபுக்கு $24 ப்ளஸ் $3 எதுக்குன்னா அந்த $3,300 கொடுத்ததுக்கு கீழே ஒரு ஐடி 3,300 கொடுத்தீங்கன்னா மேல் ஐடிக்கு வந்துட்டு உங்களுக்கு 0.90% உங்களுக்கு ஆட் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போது அதில் ஒரு $3 எக்ஸ்ட்ரா உங்களுக்கு கிடைக்கும். ப்ளஸ் ஒவ்வொரு டேரக்டருக்கும் அவங்க $24 சம்பாதிப்பாங்க, அதில் 25% நம்மளுக்கு கிடைக்கும். அப்போது அதுலேருந்து ஒரு $6 3 ஐடிக்கு 3,300 3,300 3,300னா ஒரு 3 ஐடிக்கு ஒரு ஐடிக்கு $6 கணக்கு வச்சு 3 ஐடிக்கு $18 நம்மளுக்கு கிடைக்கும். ப்ளஸ் நீங்கள் லெஃப்ட்டில் $3,000 ரைட்டில் $3,000 நீங்கள் கொடுக்குறீங்க பிஸ்னஸ் அப்படின்னா உங்களுக்கு ஒரு பேர் மேட்சாக பார்த்தீங்கன்னா $1,500 நம்மளுக்கு வந்து பேர் மேட்சாக கிடைக்கும். அதில் 200 நாளைக்கு எடுத்து வச்சு டெய்லி $7.5 சம்திங் வந்துட்டு நமக்கு இன்கம் கொடுக்குறாங்க. அப்போது அந்த 24 3 ப்ளஸ் 24 இது எல்லாமே கூட்டுறோம் அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ டாலர் கிடைக்கும் அப்படின்னா ஒரு $144 வந்துட்டு நம்மளுக்கு கிடைக்கும். இதோட ஐஎன்ஆர் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா நீங்களே கணக்கு போட்டுக்கோங்க. ஒரு டாலரோட வேல்யூ 94 ரூபா இன்ட்டு $144 போட்டிங்கன்னா உங்களுக்கு பெர் டே இன்கம் எவ்வளோ வரும் அப்படின்னா ஒரு 13,536 உங்களோட பெர் டே இன்கமாக இருக்கும். மாதம் இன்கம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு 3 லட்ச ரூபா வந்துட்டு நீங்கள் சம்பாதிக்க முடியும். நீங்கள் என்னால் செல்ஃபாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும், நான் இந்த அமௌண்ட்டை நானே போட்டு நானே எடுத்துக்க முடியும் அப்படின்னா நீங்கள் இந்த பேக்கேஜ் வந்து ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் லீடராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வேறு இன்கமாக உங்களுக்கு கிடைக்கும். அது ஒரே வீடியோ சொன்னால் உங்களுக்கு வந்துட்டு புரியாது. ஓகேங்களா? அப்போது அந்த 3 ஐடிக்கு $24 $24 போட்டிங்க சார், அந்த லாஸ்ட்டில் 20ன்னு போட்டுக்கிறீங்களா, அது என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் இந்த டேரக்டில் நீங்கள் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு $9,900 நீங்கள் போயிடுவீங்க. நீங்கள் $9,000 போயிடுவீங்க. $8,400 சம்திங் நீங்கள் ஆனாவே கிட்டத்தட்ட உங்களுக்கு 4 ஸ்டார் கிளப்புக்கு நீங்கள் எலிஜிபிள் ஆகிறீங்க. அந்த 4 ஸ்டார் கிளப்புக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆவரேஜாக ஒரு $20 வந்துட்டு அடிஷ்னல் நம்மளுக்கு வருது. ஓகேங்களா? ஸோ அதுக்கு நீங்கள் உள்ளே போயிடுவீங்க. ஸோ அதெல்லாம் டோட்டலாக கூட்டினா தான் இந்த $144. நல்லா புரிஞ்சுக்கங்க. நீங்கள் $3,300 உள்ளே வரீங்க, உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு 12.5 லட்ச ரூபா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? கிட்டத்தட்ட நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய டாலர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு $13,000 சம்திங் வந்து நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அந்த $13,000 நீங்கள் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டெய்லி கிட்டத்தட்ட $144, கிட்டத்தட்ட $13,536 உங்களோட பெர் டே இன்கமாக இருக்குது. டாப்பில் நீங்கள் செல்ஃபாக ஐடி போடுறீங்க, $3,300 பண்ணுறீங்க. உங்களுக்கு கீழே லெஃப்ட்டில் ஒரு ஐடி ரிஜிஸ்டர் பண்ணுறீங்க, ரைட்டில் ஒரு ஐடி ரிஜிஸ்டர் பண்ணுறீங்க.
ஸோ அதுக்கு கீழே நீங்கள் லெஃப்ட்லேயோ ரைட்லேயோ நீங்கள் இன்னொரு அடி ரிஜிஸ்டர் பண்ணிடுறீங்க. ஓகேங்களா, உங்களுக்கு A to Z வரைக்கும் நான் வந்து கிளியராக சொல்லி கொடுத்துருவேன். நீங்கள் அது எந்த வித பயப்படவும் தேவையில்லை. ஓகேங்களா, ஸோ இந்த ஐடிக்கு எல்லாத்துக்குமே சேர்த்து உங்களுக்கு $144 உங்களுக்கு பெர் டே வருது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோன் காயினாக வருது. ஓகேங்களா, டோன் காயினை நீங்கள் சேஃபால், டோக்கன் பாக்கெட், ட்ரஸ்ட் வாலெட், நீங்கள் பினான்ஸோட கொண்டு நீங்கள் வந்துட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணி நீங்கள் அங்கே நீங்கள் சேல்ஸோட பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ்சேஞ்சுக்கு நீங்கள் வந்துட்டு இந்த சேஃபால் டோக்கன் பாயிண்ட் நீங்கள் யூஸ் பண்ணிக்குவாங்க. அது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். சரிங்களா, ஸோ இதில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். மேலே தெரிய நம்பருக்கு வந்துட்டு காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்துட்டு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஏர்டோன் ப்ராஜெக்ட் நியூ ப்ராஜெக்ட், புது ப்ராஜெக்ட்டு இப்போ தான் வந்துட்டு ஒரு 3500 ஒரு 4000 மெம்பர்ஸ்க்குள்ளே தான் வந்துட்டு உள்ளே இருக்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ நீங்கள் இன்னும் நம்ம வந்துட்டு கடக்கக்கூடிய பாதைகள் அதிகமாக இருக்குது. அதனால் நீங்கள் கவனமாக இந்த ப்ராஜெக்ட் மூலிமா நீங்கள் ட்ராவல் பண்ணுங்கள். கிட்டத்தட்ட நீங்கள் போட்ட முதலீடுங்கிறது ஒரு 4 மந்தில் நீங்கள் வந்துட்டு ரெக்கவரி பண்ணி எடுக்க முடியும். சரிங்களா, ஸோ அதுக்கப்புறம் வரது எல்லாமே உங்களோட ப்ராஃபிட் தான். நீங்கள் செல்ஃபாக பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 2.5 மடங்கும், நீங்கள் டீமாக நீங்கள் எடுத்து இப்போ பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு பெரிய அமௌண்ட்டாக பார்க்க முடியும். நீங்கள் எவ்வளோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது மூலிமா எவ்வளோ அமௌண்ட் பார்க்கலாம் அப்படின்னா ஒரு 4 மாதத்தில் டோட்டலாக நீங்கள் எவ்வளோ பார்க்க முடியும் அப்படின்னா $39,000 வந்துட்டு நீங்கள் சம்பாதிக்க முடியும். அது போக நீங்கள் 36,66,000 நீங்கள் வந்துட்டு இதில் வந்து சம்பாதிக்க முடியும். நீங்கள் போட்ட முதலீடு எவ்வளோ 12.5 லட்ச ரூபா. ஆனால் நீங்கள் டோட்டலாக எடுக்கக்கூடிய அமௌண்ட் எவ்வளோ 36,66,000. ஆல்மோஸ்ட் நீங்கள் ஒரு 1.5 வருஷத்தில் நீங்கள் வந்துட்டு இந்த அமௌண்ட் வந்து எடுக்க முடியும். ஓகேங்களா, இதில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா எனக்கு கால் பண்ணுங்கள், நான் டீட்டெயிலாக சொல்லித்தரேன். இது வந்துட்டு ஒன்லி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் இந்த பிளான். ஓகேங்களா, நீங்கள் அதே மாதிரி வேறு யாருக்காச்சும் நீங்கள் அனுப்பணும், இந்த பிளானை சொல்லணும் அப்படின்னா இந்த வீடியோ வந்து நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க. அதே மாதிரி இந்த வீடியோ பார்த்துட்டு யாராச்சும் எனக்கு கால் பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ என் வீடியோ வந்துட்டு தனியாக பார்த்தீங்களா இல்லை யாராச்சும் டீம் மூலிமா பார்த்தீங்களா அப்படின்ட்டு நான் கேட்டு கூட நான் ஸோ உங்களுக்கு கீழே நீங்கள் அனுப்பியிருந்தீங்க அப்படின்னா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். உங்கள் வீடியோ நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இவங்க கால் பண்ணாங்கன்னா இந்த ஐடியா வந்து எனக்கு கீழே பிளேஸ்மெண்ட் பண்ணுங்கள் அப்படின்ட்டு நீங்கள் எனக்கு ஒன்ஸ் இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் ஷேர் பண்ணதுக்கப்புறம் கூட எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகேங்களா, இப்படி தான் வந்துட்டு நம்ம வந்து சம்பாதிக்க முடியும். ஏர்டோன் ப்ராஜெக்ட் வந்துட்டு புது கம்பெனியாக இருக்கிறதுனால நீங்கள் வந்துட்டு இப்போவே ஸ்டார்டிங்காக நீங்கள் ஜாயின் பண்ணிக்குவாங்க. ஸோ இப்போ ஒரு அமௌண்ட்டும் அதே மாதிரி 6 மாதம் கழிச்சு ஒரு அமௌண்ட்டும் நீங்கள் போடுற மாதிரி இருந்தால் தயவு செஞ்சு பண்ண வேண்டாம். ஏன்னா இந்த கம்பெனி இருக்கும்போது ஓகேங்களா, இப்போ ஒரு 1 இயர் 2 இயர்ஸ் போகும்போது நம்ம ஓரளவுக்கு சம்பாதிக்க முடியும் அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட் மூலிமா நீங்கள் சம்பாதிச்சுக்கோங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் வந்துட்டு டிலே பண்ண வேண்டாம். இந்த முதலீடு எல்லாமே உங்களோட ஓன் ரிஸ்கில் நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, யாரையும் வந்துட்டு ஸோ நீங்கள் தான் காரணம், அவங்க தான் மேல் பொறுப்பு, இவங்க தான் பொறுப்புனாலும் எடுத்துக்க வேண்டாம். ஓகேங்களா, ஏன் அப்படின்னா இங்கே வந்து நானும் ஒரு முதலீடு பண்ணியிருக்கிறேன், நானும் ஒரு இன்கம் பார்த்துட்ருக்கிறேன். ஓகேங்களா, இப்போ எனக்கு பெர் டே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 19,000 to 20,000 என்னோட பெர் டே இன்கமாக மட்டும் இருக்குது. ஓகேங்களா, ஸோ நீங்களும்